ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது தம்ப்நெயிலில் பார்த்தாலும் இன்ட்ரோவில் உங்களுக்கு சொன்னால் கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. 2026 3வது மாதமான மார்ச் மாதமானது பிறந்துருச்சு. பிறந்த இந்த மாதத்தில் நிறைய கிரக மாற்றங்கள் ஏற்படும். அதனால் ஒவ்வொருவருக்குமே நேரமானது நெருங்கிடுச்சு என்று சொல்லலாம். அந்த நேரம் நெருங்கினது ஆபத்தாகவும் இருக்கலாம், இல்லை அதிர்ஷ்டமாகவும் இருக்கலாம். ஸோ அந்த நேரம் என்ன நேரம் அப்படிங்கிறத அந்தந்த ராசிக்காரங்க பர்டிகுலராக தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்னங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ரிஷபம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு கிரகநிலைகளால் என்ன மாதிரியான நேரம் உங்களுக்கு நெருங்கிடுச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அது பாசிட்டிவாகவும் இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. சரி வாங்க, என்ன நேரமாக இருக்குங்கிறத அதிரடியாக பார்க்கலாம். அதே போல் சிவன்மலை ஆண்டவர் உத்தரவு பெட்டி பற்றி கண்டிப்பாக நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இப்போ தான் இன்ஸ்டாகிராம் நெட்டெல்லாம் இருக்கிறதுனால ஸ்பீடாக என்ன உலகத்தில் நடக்குதோ அதை எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம். ஸோ சிவன்மலை உத்தரப்பெட்டியில் எப்படி உத்தரப்பொருள் சமுதாயத்தில் குறிப்பிட்ட சில தாக்கங்களை ஏற்படுத்துமோ அதுபோல தான் கிரகங்களும் தாக்கங்களை ஏற்படுத்தும். அது நல்ல விதமாகவும் இருக்கலாம், அட் த சேம் டைம் ஆபத்தாகவும் இருக்கலாம். ஆனால் அது என்னங்கிறத நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் கிரகங்களால் நேரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ரிஷப ராசிக்காரங்க உங்களுக்கு நேரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு பயன் பெறுங்க. ஃபஸ்ட்டு மார்ச்சில் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத சொல்லிடுறேன். இந்த மார்ச் 2026 நிறைய கிரக பயிற்சிகள் நடக்குது. இது தொழில்துறையில் நிறைய மாற்றங்கள் காத்திருக்கிறது என்று சொல்லலாம். இதில் யாருக்கு நல்லது யாருக்கு கெட்டது என்பது அந்தந்த ராசிக்கு தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் ரிஷப ராசிக்கு என்னங்கிறத பார்க்க போகிறோம். 2026 ஆண்டின் 3வது மாதமான மார்ச் இந்த டைம் சிறப்பாக ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா பிறந்துருச்சு. இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மார்ச் 2026 குறிப்பிடத்தக்க கிரகநிலைகளில் மாற்றங்கள் நிறைய நடைபெற காண இருக்கு. குறிப்பாக மார்ச் 2ஆம் நாள் மீன ராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சுக்கிரன் மால்விய ராஜயோகத்தை உண்டாக்கிறார். அதுக்கப்புறம் தொடர்ந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்து வரக்கூடிய குரு பகவான் பகர நிவர்த்தி அடைகிறார். இதே போல் மார்ச் 15ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மீன ராசியில் குடியேறுகிறார். இந்த மாதிரி சுபிட்சமான நிறைய கிரகநிலை மாற்றங்கள் மார்ச் மாதமானது வலுவாக நிகழ இருக்கு. இந்த கிரகநிலை மாற்றங்களுடைய தாக்கம்தான் எல்லாருக்குமே பலனை அளிக்கும். அதனால தான் ரிஷப ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் அளிக்குங்கிறத சொல்ல போகிற. இந்த கிரகநிலை கணிப்பாளர்கள் குற்றுப்படி இந்த மார்ச் 2026 சாதகமான பலன்களை அளிக்கக்கூடிய கிரகநிலை மாற்றங்கள் தான் பல நிகழ இருப்பதாக உறுதியாக கூறப்படுது. தனிநபர் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்கள் கொண்டு வருவதே குரு பகவான். அவர்தான் மார்ச் 11ஆம் நாள் வகர நிவர்த்தி அடைகிறார். இந்த கிரகநிலை மாற்றமானது உண்மையாலுமே சுபிட்சமான மாற்றமாக பார்க்கப்படுது. இதே போன்று கும்பராசியில் மார்ச் 21ஆம் நாள் புதன் வகர நிவர்த்தி அடைகிறார். தொடர்ந்து வரக்கூடிய மார்ச் 26ஆம் நாள் செவ்வாய் கிரகம் எழுச்சி அடைகிறது. செவ்வாய் எழுச்சி அடைகிறது, புதன் வகர நிவர்த்தி அடைகிறது. இந்த மாதிரி நிறைய முக்கியமான மாற்றங்கள் இருக்குது. இதெல்லாம் வைத்து தான் ரிஷப ராசிக்காரங்களுக்கே நேரம் எப்படி இருக்குங்கிறத சொல்ல போகிறேன். முதல்ல இந்த பயிற்சியுடைய நாள் மற்றும் இதை சொல்லிடுறேன், அதை தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. மார்ச் 2 மீனம் ராசியில் சுக்கிரனுடைய சஞ்சாரம். மார்ச்சுடைய 11ஆம் தேதி மிதுனத்தில் குரு வகர நிவர்த்தி. மார்ச் 14ஆம் தேதி கும்பத்தில் புதன் வகர நிலை எழுச்சி. மார்ச் 15 மீனம் ராசியில் சூரியன் சஞ்சாரம். மார்ச் 21 கும்பத்தில் புதன் வகர நிவர்த்தி. மார்ச் 26 கும்பத்தில் செவ்வாய் எழுச்சி. இந்த மாதிரி தான் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இதனால் பொதுவாக ரிஷப ராசிக்காரங்களுக்கு வெற்றியை கொண்டு வரக்கூடிய சுக்கிரன் இருக்கிறார் என்று சொல்லலாம். ரிஷபராசியில் பிறந்தவர்களுடைய அதிபதியான சுக்கிரன் இந்த மார்ச் 2ஆம் தேதி மீனத்தில் சஞ்சாரம் செய்கிறார்.
இதன் தாக்கம்தான் உங்கள் தொழில் வாழ்க்கையில் பயங்கரமாக பிரதிபலிக்கும். தொழில் வாழ்க்கையில் சவால்கள் நிறைந்த பணிகளை தைரியமாக எடுத்து செய்ய உங்களை ஊக்கப்படுத்தும். பணி வாழ்க்கையில் காணப்பட்ட சவால்கள் மற்றும் சிரமங்களை சமாளித்து அடுத்தடுத்த கட்டத்திற்கு முன்னேறி செல்ல உதவி செய்யும். குறித்த இந்த காலத்தில் புதிய தொழில் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பொருளாதார நிலையை நீங்கள் மேம்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் முடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு காணப்படும். இதோடு நிலம் சார்ந்த வழக்குகள், பூர்வீக சொத்து தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்த்த நற்செய்தி கிடைக்கும். இருப்பினும் மார்ச் இறுதியில் மீனத்தில் குடியிருக்கக்கூடிய சனியின் தாக்கத்தால் குடும்ப வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் உண்டாகலாம். அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பொதுவாகவே இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்க போகுது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இதில் டீப்பாக உங்கள் ராசிக்கு என்ன பலன்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ ரிஷப ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கார்த்திகை 2, 3, 4 பாதம், ரோஹிணி, மிருகசீரிடம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். முதல்ல உங்களுக்கு கிரகநிலை எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு வகரத்தோடு, தைரிய வீரியஸ்தானத்தில் சந்திரன், சுகஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் சூரிய, சுக்கிரன், புதன், சனி, ராகு, செவ்வாய், இந்த மாதிரி நிறைய கிரகநிலைகள் உங்களுக்கு வலுவாக அமைஞ்சிருக்கு. இதனோட அடிப்படையில் தான் டீப்பாக உங்களுக்கு பலன்கள் என்னங்கிறத குறிப்பிடப்பட்டிருக்கு. வாங்க பார்க்கலாம். எதையுமே திட்டமிட்டு செய்து முடிக்கக்கூடிய திறமையுடைய ரிஷப ராசினரே இனி நீண்ட நாட்களாக தடைப்பட்ட காரியத்தை செய்து முடிப்பீங்க. மனதில் சஞ்சலம் ஏற்பட்டாலும் அதிர்ஷ்டம் உண்டாகும். விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருந்தாலும் கொள்கைக்காக பாடுபடுவது கண்டிப்பாக வேண்டும். அதிக பேசுவதை தவிர்க்கிறது நல்லது. அடுத்தவர் சொல்வதை நம்பும் முன் அதை பற்றி ஆலோசனை செய்வது நல்லது. அதுலேயும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் ஒரே குறிக்கோளோடு இருப்பதை விட்டு வாடிக்கையாளர்களுடைய தேவை அறிந்து செயல்படுவது முன்னேற்றத்திற்கு உதவும். அதோடு பணவரவும் உங்களுக்கு அதிகரிக்கும். மெயினாக உத்தியோகத்தில் இருப்பவர்கள் துணிச்சலாக வேலைகளை செய்து வெற்றி பெறுவது உறுதி. சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளால் நன்மையும் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமையானது குறைந்து நெருக்கமானது அதிகரிக்கும். எல்லாத்துக்கும் மேலே வாழ்க்கை துணையின் ஆதரவு இருக்கும். பொருளாதார முன்னேற்றமானது உண்டாகும். புதிய நபர்களுடைய நட்பானது கிடைக்கும். அதனால் நன்மையும் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவை. பெண்கள் இனி அதிகம் பேசுவதை தவிர்க்கிறது நல்லது. செயலில் வேகம் காட்டுவது நல்லது. அடுத்தோர் கூறுவதை செய்யும் முன்பு அதை பற்றி ஆலோசனை செய்வது நல்லது. அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு அடுத்தவரிடம் உங்களுடைய செயல் திட்டங்களை பற்றி கூறுவதை தவிர்ப்பது நல்லது. அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. பேச்சாற்றல் மூலம் தொழில் லாபமானது கூடும். போட்டிகளை தவிர்க்க துணிச்சலான முடிவுகளை எடுக்க நினைக்கணும். அப்போ தான் நீங்கள் வெற்றி பெற முடியும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு மேலிடம் கூறுவதை கேட்டு தடுமாற்றம் ஏற்படலாம். அதனால் நிதானமாக யோசித்து செய்வது நல்லது. பணவரவு திருப்தி தரும். நடைபெறக்கூடிய சில விஷயங்கள் உங்கள் கோபத்தை தூண்டலாம். எனவே வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் மிகவும் கவனமாக பேசுவதன் மூலம் நன்மை உண்டாகும். அப்புறம் மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைய கூடுதல் கவனத்தோடு படிக்கணும். அப்போ தான் ஆசிரியர்களுடைய பாராட்டுக்களை பெற முடியும். ஆசிரியர் சக மாணவர் மத்தியில் நன்மதிப்பு உண்டாக இந்த மாதிரியான ஒரு சிறப்பு செயலை நீங்கள் ஃபாலோ பண்ணும். இதெல்லாம் தாங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன். ஸோ உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன் கிடைக்குமோ அதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். உங்களுக்கான பரிகாரம் என்னென்னா, கனகரத சோஸ்திரத்தை பாராயணம் செய்து வந்தீங்கன்னா பணத்தட்டுப்பாடு நீங்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை உண்டாகும். அதனால் இந்த ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை கண்டிப்பாக ரிஷப ராசிக்காரங்க செய்திடுங்க. இதை நீங்கள் செய்யும்போது நம்பிக்கையோடு செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அது இல்லைனா உங்களுக்கு பரிகாரம் பலிக்காது. ஸோ இந்த முக்கியமான தகவல்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைஞ்சது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்களை போல் ரிஷப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இது போல் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.
உங்களோட ராசிக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த டவுட்டை நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோவில் வந்து கிளியர் பண்ணுறேன்.